இந்த நாள் நல்ல நாளாக எல்லாருக்கும் அமைய வாழ்த்துக்கள். நான் மீனாட்சியில் ஒரு அன்ன பாத்திரம் வாங்கினேன். அதாவது சாதம் வடிக்கிறதுக்கு. இது வரைக்கும் நான் மீனாட்சியில் எதுவுமே வாங்கினதில்லை. ஆனால் எப்போவுமே அவங்களோட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். மிஸ்டர் சங்கர் பேசுறது, அவரோட ஒய்ஃபு, அவங்க அம்மா விஜயகுமாரி, 3 குழந்தைங்க, அந்த குட்டி பையன் நிறைய சேட்டை பண்ணுவான் நடுவில், அதெல்லாம் ரசித்து பார்ப்பேன். ஆனால் பொருள் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். எனக்கு அந்த ஃபேமிலியே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்னா இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் இந்த அன்ன பாத்திரம் சாதம் வடித்து சாப்பிட்றதுக்கு. சாதாரணமாக இந்த சுகர் இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்வா இல்லையா, சாதத்தை வடித்து சாப்பிடுங்கன்னு. சரி, நம்மளும் தான் ஒன்றுவான். இப்போ சுகர்லாம் இல்லை, பை காட்ஸ் கிரேஸ். எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே நோ சுகர் நோ பிபி. இருந்தாலும் சரி, அவர் கொஞ்சம் சாதம் வடித்து தான் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னாருங்கிறதுக்காக இந்த அன்ன பாத்திரத்தை வாங்கியிருக்கேன். இது நான் சாதம் வடித்த அப்புறமா டெமோ வீடியோ ஒன்று போடுறேன். தேங்க்ஸ் டு மீனாட்சி. அதே மாதிரி எங்கள் தாரணிங்கிற பொண்ணுக்கு தான் நான் வாட்ஸ்அப் அனுப்பினேன். அவங்க ரொம்ப ப்ராம்ப்டாக உடனே ரிப்ளை பண்ணிவிட்டு அனுப்பியும் வச்சுட்டாங்க. இல்லை ஒரு விசேஷம் என்னென்னா, பேக்கிங் சூப்பராக இருந்தது. அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதில் பொட்டி ரொம்ப நல்லா இருந்தது. பேக் பண்ணின விதம் நல்லா இருந்தது. ஒட்டின விதம், அதாவது சில பேர்லாம் நம்ம அட்ரஸ் எல்லாம் அப்படியே பிக்க வராத அளவுக்கு ஒட்டி வச்சுருப்பாள். அது என்ன ஆகும், நம்ம கட் பண்ணி தூக்கி போடணும். ஏன்னா அந்த சொல்வா இல்லையா, அந்த ஸ்கேம் பண்ணுற வாழ்க்கெல்லாம் நம்ம அந்த பேரோடு போட்டுட்டோன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னுட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அழகாக அந்த பேப்பரும் தனியாக வச்சுருந்தா அது எடுக்கவும் நல்லா வந்துடுது. அதுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நன்னா இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாமே நன்னா இருக்குது. இதோ இந்த பாத்திரம், இதுக்கு 2 மூடி கொடுத்துருக்கா. ஒன்றில் ஓட்டையாக இருக்குது, அது வழியாக தான் கஞ்சியை வடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 மூடிக்கும் 2 இந்த பிடி மாதிரி கொடுத்துருக்கா. அந்த பிடியை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி தெரியுது இல்லையா, அந்த கிளிப்பை போட்டுட்டு ஓட்டை இருக்கிற பாத்திரத்தை வச்சு சாதம் வடித்ததுக்கப்புறம் அதை வச்சு கஞ்சியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓட்டை இல்லாத மூடியை போட்டு மூடிக்கலாம். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டெமோ போடுறேன்.